அப்படியா? அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. பெண்ணை அழுத கண்களோடு தலை விரித்த கோலத்துடன் நம்மை நாடி வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாத நீதி வழங்கிய மன்னனை என்னையா யார் என்று கேட்கிறா? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உள்ளே தந்த சிவி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பால் போடும் பசுவன் மெக்க தெய்வமாக வழங்க அதன் கன்றை தேர்காடித்துக் கொண்ட தன் மகனையும் அதே தேர்காடித்துக் கொண்டானே மனுதி சொல். அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணை நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு வேற எதை கூறிக்கொண்டிருக்கிறாய்? இழப்பின் அருமை தெரியாத மன்னனை என் நிலை அறியாமல் தான் இப்படி பேசுகிறார். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்களால் வாழ்ந்த புகார் நகரமே எமதூர். அவ்வூரில் பழியில்லா சிறப்புடைய புகழ்மிக்க மாசாத்துவனின் மகனாகிய கோவலன் என்பவரின் மனைவி நான். கோவலனா? அரசே, அரசியின் காட்சினமை திருடிய கோவலனின் மனைவி. ஓய், இப்போது புரிகிறது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா போதும். யாகாவாராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. நீதி இலக்கணமே உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, ஒரு நாட்டில் எதற்கு பேர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. பற்றவனை எண்ணிப்பார். பொது மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கை கோவில் மண்டபத்திலே முடிவானேன். சிந்திங்கள், அன்றாக சிந்திங்கள். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா நேர்மை? உனக்கு பேராரம் காக்கும் மன்னன். ஆத்திரத்தில் உன் அறிவு கண்ணை மூடிவிடாது கண்ணகி. பெண்ணை போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அந்த ஏற்புடையதே அந்த அரண் எரியுமாகும். யானை ஒருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? உன் கணவனின் கையில் இருந்தது அரசி கோபுரம் தேவியின் சிலம்பு. அது கோபுரம் தேவியின் சிலம்பு என்று கோபுரம் தேவி கண்ணகியின் சிலம்பு. நான் நம்ப முடியாது. நீ யார் நம்பதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குறிக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆமாம், நீ குற்றவாளி. ஆனால் தீர்ப்பு வழங்க உரிமை உன் கையிலே. இதோ இருக்கிறாரே நேர்மை மிக்க மனிதர்கள், இவர்கள் சொல்லட்டும் நல்ல தீர்ப்பை. அதற்கு ஆதாரம்? இதோ என் கையில் உள்ள சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் கணவர் விற்க வந்தார். அவரை மாப்பார்கள் கொண்டு விட்டார்கள். அப்படியானால் தேவி இணைந்திருக்கும் சிலம்பு? அது ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? அடையாளம் பல கேள்விகளை என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவன் ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி என் கணவனை கேட்டிருந்தால் நீதி வழுவான் நெடுஞ்செழி என்ற பெயர் ஒரு நிலைத்திருக்குமே. என் கணவன் உயிரும் தங்கியிருக்குமே. கண்ணனே, உன் மனைவி காசிலவில் உள்ளது முத்துக்களா இல்ல மாணிக்கங்களா? என் அரசின் கால் சிலம்பில் உள்ளவை முத்துக்கள், அதுவும் பொற்கை முத்துக்கள். என்னோட சிலம்பில் உள்ளது மாணிக்க பரல்கள். அரசின் கால் சிலம்பை தாருங்கள். பார்த்தாயா? முத்துக்கள், அதுவும் பொற்கை முத்துக்கள். அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிக்கும் ரத்த துளிகள் மன்னா, ரத்த துளிகள். பாண்டிய இன்னும் சந்தேகம் இருந்தா இதோ மற்றொரு சிலம்பு. அமைச்சரை அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? நேர்மை மடிந்து விட்டதா? வாய்மை அழிந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியன், ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, தமிழகம் சிரிக்கிறது. நீ தலை தொங்கி விட்டதை பார்த்து ஆணை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் சம்மாந்து உன் வழிநடம் எங்கே? உன் கம்பீரம் எங்கே? உன் மரத்தனம் எங்கே? உன் வெற்றி திருப்பார்வை எங்கே? விட்டேனே. பொற்கொள்ளனின் பொய்யலை கேட்டு பெரும் பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத படி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருந்தால் தம்மா? எனக்கு வெண்கொற்ற கொலை தானதற்கு, செங்கோல் தானதற்கு, இன்றோடு என் வாழ்நாள் முடிவுடையதாக. அரசே, சாய்ந்த வெண்கொற்ற கொடை தாங்கள் உயிர் கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள். தாங்கள் இன்றி நான் எப்படி உயிர் வாழ்வது அரசே? அக்னி தேவனே, தீயோர்கள் அழித்து நல்லவர்களை காப்பாயாக. நன்றி. சிறப்பு சிறப்பு.